a moment comes which comes but rarely in history, when we step out from the old to the new, when an age ends and when the soul of a nation, long suppressed, finds utterance. It is fitting that at this solemn moment we take the pledge of dedication to the service of India and her people and to the still larger cause of humanity. இது இந்திய சுதந்திரத்தின் ஒரு சுருக்கமான கதை. இந்தியர்களாகிய நாம் அனைவரும் ஆங்கிலேயர்களிடம் கட்டுப்பட்டிருந்த நாட்களின் கதை. சுதந்திரமான இந்தியாவை உருவாக்கிய எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் கதை இது. 1857 ஆண்டு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் ஒரு அங்கமான ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவின் தலைவர்கள் எதிர்த்து நின்ற ஆண்டு. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னுடைய வீரர்களுக்கு வழங்கிய துப்பாக்கியில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதால் இந்த துப்பாக்கியை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று மங்கள் பாண்டே பொங்கி எழுந்து தன்னுடைய மேலதிகாரியை சுட்டு கொன்றார். कारतूस से चर्बी से बनी हुई थी और इन्हीं परिस्थितियों में अंग्रेजों के खिलाफ ऐतिहासिक विद्रोह का शंखनाद करने वाले प्रथम नायक थे मंगल पांडे. மங்கள் பாண்டேயை பிரிட்டிஷ் அரசு தூக்கிலிட்டதும் நாடு முழுவதும் சுதந்திரத்திற்கான புரட்சி பரவியது. வட இந்தியாவில் இருந்த பல தலைவர்களும் அரசர்களும் பிரிட்டிஷ் கம்பெனி ஆட்சிக்கு எதிராக போர் செய்தனர். டெல்லியில் இருந்த முகலாய பேரரசர் பகதூர் ஷா இந்த போர்களுக்கு தலைமையேற்று வழிநடத்தினார். दुश्मन के उड़ा देंगे हमें रोको ना, दूर रह पाए जो हमसे तुम कहाँ मंजिल में है, सरफरोशी की तमन्ना अब हमारी. हम तो घर से ही थे निकले बांध कर सर पे कफन, जहाँ हथेली पर ये लो बढ़ चले हैं एक शहीदे मुल्क मिल्लत मैं तेरी पर निसार, अब तेरी हिम्मत का चर्चा खैर की महफिल में है, सरफरोशी की तमन्ना अब हमारे दिल में है, देखना है और कितना बाजुए कातिल में है, हाथ जिनमें हो जुनू कटते नहीं तलवार से, सर जो उठ जाते हैं वो झुकते नहीं ललकार से. इनकी गाथा छोड़ चले हम झांसी के मैदानों में, जहाँ खड़ी है लक्ष्मी बाई मर्द बनी मर्दानों में, उसने ले हर गोलों के मुँह हमने सुनी कहानी की, खूब लड़ी मर्दानी वो तो झांसी वाली रानी की. இந்த முதல் இந்திய சுதந்திர போரை பிரிட்டிஷ் கம்பெனி ஆட்சி மிகவும் கொடூரமாக அடக்கிய பிறகு புரட்சிக்கு தலைமையேற்று நடத்திய முகலாய பேரரசரை நாடு கடத்தினர். புரட்சியை வழிநடத்திய பல தலைவர்களை கொடூரமான முறையில் கொன்றனர். இந்தியாவின் ஆட்சி அதிகாரம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிடம் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு சென்றது. वो खून कहो किस मतलब का जिसमें उबाल का नाम नहीं, वो खून कहो किस मतलब का आ सके देश के काम नहीं. लिए हथियार दुश्मन ताक में बैठा उधर और हम तैयार है सीना लिए अपना इधर.
பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியாவின் மிக முக்கியமான பகுதியாகும். இந்த பெங்காலில் ஹிந்து முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக இருந்து சுதந்திரத்திற்காக போராடியதை பிரிட்டிஷ் அரசாங்கம் தடுக்க நினைத்தது. பெங்காலை இரண்டாக பிரித்து மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த நினைத்தது. ஆனால் பிரிட்டிஷ் நினைத்ததற்கு மாறாக மக்கள் மேலும் ஒற்றுமையுடன் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்வதேசி இயக்கம் மக்களிடையே தீவிரமாக பரவியது. சுதேசி போராட்டத்தில் ஈடுபட்ட பல தலைவர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்தது. போராட்டத்தை முன்னெடுக்க தலைவர்கள் இல்லாத நிலை உருவானது. இத்தகைய சூழ்நிலையில்தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து மகாத்மா காந்தி அவர்கள் 1915ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். பல சத்தியாகிரக போராட்டங்களை நடத்தி மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார். ஆயிரத்தி 1919ஆம் ஆண்டு பஞ்சாப் மாகாணம் அம்ரிஸ்டரில் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தனர். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்திற்கு பிறகு காந்தியடிகள் தலைமையில் சுதந்திர போராட்டம் வேகமெடுக்க ஆரம்பித்தது. இந்தியாவிற்கு தன்னாட்சி அதிகாரம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி காந்தியடிகள் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் என்ற ஒத்துழையாமை இயக்கத்தை துவங்கினார். பிரிட்டிஷ் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை, பிரிட்டிஷ் பொருட்களை வாங்கப் போவதில்லை என்ற முடிவுக்கு மக்கள் வந்தனர். இந்த ஒத்துழையாமை இயக்கம் மக்களிடையே தீவிரமாக பரவியது. இந்த சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில் 1922ஆம் ஆண்டு மக்களின் அமைதி போராட்டத்தில் போலீசார் இடையூறு செய்து அது கலவரமாகி அந்த கலவரத்தில் 22 போலீசார் கொல்லப்பட்டனர். மக்கள் அஹிம்சை வழியை பின்பற்றவில்லை என்று கருதிய மகாத்மா காந்தி ஒத்துழையாமை போராட்டத்தை கைவிட்டார். காந்தியடிகளின் இந்த அறிவிப்பு பல தலைவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. இருப்பினும் புரட்சியாளர்கள் பலர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதும் ஆங்காங்கே புரட்சிகளை செய்து வந்தனர். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நாடு முழுவதும் தலைவர்கள் போராடிய அதே நேரத்தில் நாட்டிற்குள் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்தும் ஜாதி பாகுபாடுகளை எதிர்த்தும் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் பல போராட்டங்களை நடத்தி வந்தனர். 1927ஆம் ஆண்டு
பிரிட்டிஷ் இந்தியாவின் சட்டத்தை சீர்திருத்தம் செய்வதற்கு சைமன் கமிஷன் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த குழுவில் இந்தியர்கள் யாரும் இல்லாததால் நாடு முழுவதும் சைமன் கமிஷனுக்கு எதிராக போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டத்தில் படுகாயமடைந்து சில நாட்களுக்கு பின் லாலா லஜ்பதி ராய் இறந்துவிட்டார். இதற்கு பழிவாங்கும் வகையில் பகத்சிங் மற்றும் அவரது நண்பர்கள் டெல்லியின் சட்டப்பேரவைக்குள் நுழைந்து குண்டு வீசினர். 1929 ஆண்டு காங்கிரஸ் கூட்டத்தில் பூர்ண சுவராஜ் என்ற கோரிக்கை விடப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் என்ற சட்ட மறுப்பு இயக்க போராட்டம் திட்டமிடப்பட்டது. இதே காலகட்டத்தில் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் சூர்யா சென் தலைமையில் இளம் புரட்சியாளர்கள் ஒன்று கூடி பிரிட்டிஷ் இராணுவ கிடங்கையும் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் அழித்தனர். இறுதியில் வீர மரணம் அடைந்தனர். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்டின் ஒரு பகுதியாக காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் என்ற போராட்டத்தை நாடு முழுவதும் நடத்தினார். காந்தியடிகளின் தண்டி யாத்திரையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் உப்பு தயாரிப்பதற்கு அதிக அளவில் வரி வசூலித்தது. இந்த வரியை நீக்குவதற்காக காந்தியடிகள் போராட்டம் நடத்தியதால் மக்களின் பேராதரவு அவருக்கு கிடைத்தது. உப்பு என்ற ஒரு எளிமையான பொருளை பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்க்கும் ஒரு மிக பெரும் கருவியாக காந்தியடிகள் பயன்படுத்தினார். தடையை மீறி மக்கள் ஆதரவுடன் தண்டி யாத்திரைக்கு சென்று தண்டி கடற்கரையில் உப்பு எடுத்து இன்றோடு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் ஆட்டம் காண துவங்கிவிட்டது என்று பகிரங்கமாக அறிவித்தார். காந்தியடிகளின் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நாடு முழுவதும் பரவியது. தமிழ்நாட்டில் ராஜாஜி அவர்கள் தலைமையில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட காந்தியடிகள் மற்றும் அனைத்து தலைவர்களையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் சிறையில் அடைத்தது. இருந்தாலும் வட இந்தியாவில் பல இடங்களில் மேலும் மேலும் தலைவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தனர். அகிம்சை வழியில் போராடிய அவர்களில் பலர் பிரிட்டிஷ் அதிகாரத்திற்கு பலியாகினர். ஆனாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து பல இடங்களில் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. इस रंग में रंग के शिवा ने माँ का बंधन खोला, यही रंग भी हल्दी घाटी में था प्रताप ने घोला। नव बसंत में भारत के हित में वीरों का यह टोला, दूर फिरंगी को करने को लहू में अपने घोला। ओ मेरा रंग दे बसंती चोला, माए रंग दे, ओ मेरा रंग दे बसंती चोला, माए रंग दे। इंकलाब जिंदाबाद, इंकलाब जिंदाबाद, इंकलाब जिंदाबाद, इंकलाब जिंदाबाद, इंकलाब जिंदाबाद, इंकलाब
சுதந்திர போராட்ட தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்படுவதை தடுக்க நினைத்த காந்தியடிகள் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா என்ற போராட்ட முறையை அறிவித்தார். இந்த வகை போராட்டத்திற்கு முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆச்சாரியா வினோபா பாவே. இவர்கள் அனைவரையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒன்றன் பின் ஒருவராக சிறையில் அடைத்தது. இத்தகைய சூழ்நிலையில்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ற இந்திய படையை உருவாக்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தீவிரமாக எதிர்த்து வந்தார். ஆயிரத்தி 1942 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்த பரிந்துரைகளை காங்கிரஸ் கட்சியும் மகாத்மா காந்தியும் ஏற்க மறுத்தனர். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை காந்தியடிகள் அறிவித்தார். இந்த போராட்டத்தை அறிவித்த உடனேயே காந்தியடிகள், நேரு, அப்துல் கலாம் ஆசாத் போன்ற தலைவர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக சிறையில் அடைத்தது. இருந்தாலும் பல்வேறு மாநில தலைவர்களால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. Congress Radio calling on 42.34 meters from somewhere in India. டூ ஆர் டை என்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நாடு முழுவதும் தீவிரமாக பரவியது. பிரிட்டிஷ் அரசாங்கம் போராட்டத்தை அடக்க முடியாமல் திணறி வந்தனர். பிரிட்டிஷ் அடக்குமுறை ஆட்சியை எதிர்த்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி என்ற போர்ப்படையை உருவாக்கி ஜப்பான் உதவியுடன் மலேசியா, பர்மா போன்ற பகுதிகளை தாக்க ஆரம்பித்தார். இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் தோல்வியடைந்து சரணடைந்ததும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய படை படிப்படியாக வலுவிழந்து இறுதியில் கலைக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்திருந்த அந்த வேளையில் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்கள் பலரும் கொடுத்த அழுத்தத்தாலும்
தொடர் போராட்டத்தாலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிற்கு விடுதலை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்தது. பல தலைவர்களின் முயற்சியால் இந்தியா சுதந்திரம் அடைந்தது. Long years ago, we made a tryst with destiny, and now the time comes when we shall redeem our pledge. The stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. கடல் வெள்ள